வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பீகார்ல நேத்து நடந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட மார்ச் 26ஆம் தேதி நடந்த சம்பவம். ஆனா நேத்து தான் வந்து சோசியல் மீடியால வீடியோஸ் வைரல் ஆகும்போது அது வெளிச்சத்துக்கு வருது. நலந்தா மாவட்டத்துல, அதாவது அ முதலமைச்சர் நிதிஷ்குமாருடைய சொந்த மாவட்டமான நலந்தா, அவருடைய கான்ஸ்டிட்யூவன்சில நடந்த ஒரு சம்பவம். ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை திருமணமாகி 3 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்ணை, அந்த கிராமத்தை சேர்ந்த ஆண்களே ரோட்ல வந்து நடத்தி கூட்டிட்டு வராங்க. அந்த ரோட்ல கூட்டிட்டு வரும்போதே அந்த பெண்ண வந்து அவ்ளோ தூரம் வந்து அசால்ட் பண்றாங்க. ஆ வயலன்ஸ் பிரயோகப்படுத்துறாங்க. செக்சுவலா அசால்ட் பண்றாங்க. தொடக்கூடாத இடத்துலலாம் தொடுறாங்க. இத வந்து அந்த ஊரே சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குது. வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தேன்னா, இந்த வீடியோவ நாங்க சோசியல் மீடியால பதிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண் இது எல்லாத்தையும் மீறி ஆ போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் குடுத்தோம்னா, அந்த பெண்ண உருட்டி மிரட்டி அந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண். அவங்களுடைய கணவர் வந்து ஆ வேற ஏதோ ஒரு மாநிலத்தில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில இருக்கிறாரு. உடனே அவர் கணவருக்கு சொல்லி கணவர திரும்பி வர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தா, சம்பந்தப்பட்டவங்க இந்த சங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. நான் சங்கிகள்னு ஏன் சொல்றேன்னா, அந்த வீடியோவ நான் ப்ளே பண்ண போறது கிடையாது. ஆனா அந்த வீடியோவ நீங்க சோசியல் மீடியால போய் பீகார் நலந்தா செக்சுவல் அசால்ட்ன்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ தெரியும். காவி துண்டு, ரொம்ப வெளிப்படையாக காவி துண்டு அணிஞ்சுகிட்டு, எந்தவித கூச்சமும் இல்லாம, எந்தவித சலனமும் இல்லாம, ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க. பட்ட பகல்ல, வெளிச்சத்துல, எல்லாருக்கும் முன்னால இத ஊரே நின்னு வேடிக்கை பார்த்து வீடியோ எடுக்குதே தவிர, ஒருத்தனுக்கு கூட போய் இவங்கள தடுத்து நிறுத்தணும், அந்த பெண்ண காப்பாத்தணும் அப்படின்னு தோணல. அப்ப என்ன மாதிரியான ஒரு இரக்கமற்ற, மனிதமற்ற ஒரு சமூகத்த இந்த சங்கி கூட்டம் உருவாக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நான் பல நேரங்கள்ல பேசும்பொழுது, அ சங்கிகள்லாம் வந்து ரொம்ப என்ன கிண்டல் பண்றதா நெனச்சுக்கிட்டு, என்ன விமர்சனம் பண்றதா நெனச்சுக்கிட்டு, இவங்க எப்பவுமே உத்தரப்பிரதேச பத்தி தான் பேசுவாங்க, பீகார பத்தி தான் பேசுவாங்க, மணிப்பூர பத்தி தான் பேசுவாங்க, தமிழ்நாட்டுல நடக்கிறத பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட சோசியல் மீடியா, என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில், என்னுடைய யூடியூப் சேனல் இத ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். எங்க சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவங்கள பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு உட்பட. எனக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அது பீகார்ல நடந்தாலும் சரி, உத்தரப்பிரதேஷ்ல நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நடந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா தான் நான் பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் நான் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இத ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மணிப்பூர்ல 2023ல ஒரு சம்பவம் நடந்தது. அது எப்படி நாடு பூரா உலக அளவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சம்பவமாகத்தான் இதுவும் பார்க்கப்படுகிறது. அந்த வீடியோவ என்னால ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா, ஏற்கனவே ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா, அரசுக்கு எதிரான யாராவது பதிவு போட்டாங்கன்னா கூட அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ போய் முடக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார ஆட்சியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோவ வந்து இன்ஃப்ளமேட்டரி வீடியோவ நான் பதிவு பண்ணேன்னா, கண்டிப்பா YouTube மூலமாகவோ, இல்ல Facebook மூலமாகவோ, இல்ல Twitter மூலமாகவோ என்னோட ஐடிய முடக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப புதுசா ஒரு ஐடிய கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களெல்லாம் அணுகுறது அப்படிங்கிறது கடினமாக போயிடும். அதனால அந்த வீடியோ நான் இங்க ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா, நீங்க சோசியல் மீடியால போயிட்டு, பீகார் நலந்தா கேங் ரேப் கேஸ்ன்னு போட்டீங்கனாலே, இந்த வீடியோவ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். தயவு செஞ்சு பாருங்க. ஏன் பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா, 2 காரணங்கள். 1, எந்த அளவுக்கு இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இந்த சங்கி கூட்டம் வெளிப்படையாக பெண்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட அராஜகத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். 2, இது வைரல் ஆறதுக்கு முன்னால அவங்க அத ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சோசியல் மீடியாவுடைய கழுத்த நெரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசுக்கு எதிராக அரசை விமர்சனம் செஞ்சு என்ன பதிவு வந்தாலும், அத உடனடியா நீக்குற அளவுக்கு எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கும் அழுத்தம் குடுக்கப்படுது. அதனால இது போன்ற விஷயங்கள் நாள பின்ன நடக்கும் பொழுது, கவர்ன்மென்ட்டோட ரூல்ஸ் மாறும் பொழுது, இதெல்லாம் வெளியில வராமயே போயிடலாம். நமக்கு சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாம கூட போயிடலாம். இத எல்லாத்தையும் தாண்டி, இத முக்கியமா ஏன் நீங்கலாம் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நேத்து கூட பாருங்க, பியூஷ் கோயல் தமிழ்நாடு எலக்ஷன் நடக்குதுங்கிறதுனால இங்க வராரு. இங்க வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. இவங்களுக்கு எவ்ளோ திருட்டுத்தனம், எவ்ளோ பொய்யி, எவ்ளோ வன்மம் தமிழ்நாடு மீது இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட்ல பகிரங்கமா ஒரு பொய்ய சொல்லுவாரு. கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
5 வருஷத்துல 8,900 மர்டர் கேசஸ் நடந்திருக்கு. என்சிஆர்பி டேட்டா சொல்லுது பாருங்க. அப்படின்னு போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போறாரு. இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நாம பிரேக் பண்ணி சோசியல் மீடியால பதிவு பண்றோம். உண்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோ கால்ட் என்சிஆர்பி டேட்டா அப்படிங்கிறது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படிங்கறதுடைய டேட்டா 2023 வருஷம் வரைக்கும் தான் இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. 2024 வருஷத்துக்கான டேட்டாவும் 2025 வருஷத்துக்கான டேட்டாவும் இன்னும் ஒன்றிய அரசு வெளியிடல. என்ன பிரச்சனை உங்களுக்கு வெளியிட? எதை மறைக்கிறதுக்காக இந்த டேட்டாவை வெளியிடாம பதுக்கி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா? அதே மாதிரி இவர் சொல்லக்கூடிய 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது 2019 ஆரம்பிச்சு 2023 வரைக்கும் தான். ஏன்னா அது வரைக்கும் தான் இவங்க டேட்டா கொடுத்திருக்கிறாங்க. அந்த 5 ஆண்டுகள்ல நீங்க கூட பாத்தீங்கன்னா 2019 1745, 2020 1661, 2021 1686, 2022 1690, 2023 1681. 2019, 20 ஜாஸ்தியா இருந்தது, படிப்படியா குறையுது. 21, 22, 23 குறைஞ்சிருக்கு. இது வரைக்கும் தான் இவங்க டேட்டா கொடுக்குறாங்க. அப்ப இந்த 5 வருஷத்துல 2019, 2020 அதிமுக ஆட்சியில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2021 தான் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குது. சரி 2024, 25 இவங்க கொடுக்கலையே, அதனால டேட்டா இல்லாம போயிருமா? சட்டமன்றத்துல மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2024 பாத்தீங்கன்னா 1540 வழக்குகள், கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. 2023 1681 இருந்தது. 2024 1540 குறைஞ்சிருக்கு. கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2025க்கானத ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமார் சமீபத்துல நடந்த ஒரு பிரஸ் மீட்ல வெளியிடுறாரு 1461. அப்போ 2 வருஷத்துல கணிசமாக இந்த மாதிரி சீரியஸான கிரைம்ஸ் ஆஃபென்சஸ் குறைஞ்சிருக்குது. அது திமுக ஆட்சியில நடந்திருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். ரிப்போர்ட்டிங், கிரைம் ரிப்போர்ட்டிங் அதுவும் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கிரைம் ரிப்போர்ட்டிங் அதிகரிச்சிருக்குன்னா அது காவல்துறையுடைய எஃபிஷியன்சிய காட்டுது. மக்கள் காவல்துறை மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுது. உடனே சங்கிகள் தூக்கிட்டு வருவாங்க. நம்பர் ஆஃப் பாக்சோ கேசஸ் தமிழ்நாட்டுல அதிகமாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? கீதா ஜீவனே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அதிகமாயிருக்குன்னா குற்றங்கள் அதிகமாகல. குற்றங்கள் நடந்தா அத மக்கள் ரிப்போர்ட் பண்றது அதிகமாயிருக்கு. ஏன்னா மக்களுக்கு அரசாங்கத்து மீதும் இந்த காவல்துறை மீதும் நம்பிக்கை இருக்கு. நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு நியாயம் கிடைக்கும்னு. அதுக்கான கிராஃபையும் போட சொல்றேன் பாருங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கிரைம் ரிப்போர்ட்டிங் ரேட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அதே திமுக ஆட்சி காலத்துல கிரைம் ரிப்போர்ட் பண்ற மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அது காவல்துறையோட எஃபிஷியன்சிய காட்டுது. இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2012 இருந்து ஆரம்பிச்சு சொல்றேன். கணிசமாக சீரியஸ் கிரைம்ஸோட ரேட் தமிழ்நாட்டுல ஓவரால் குறைஞ்சிருக்குது. அதிமுக, திமுக 2 ஆட்சியும் சேர்த்தே பதிவு பண்றேன். திமுகவுக்கு மட்டும் நான் கிரெடிட் கொடுக்கல. அதிமுகவுக்கும் சேர்த்து கொடுக்கிறேன். 2012 பாத்தீங்கன்னா 1943 இருந்தது. 2013 1927 குறைஞ்சது. அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சு இப்ப கடந்த 2, 3 ஆண்டுகள்ல அது கணிசமாகவே குறைஞ்சிருக்குது. 2012 1943 இருந்தது. 2025 1461 வந்திருக்கு. இது வெறும் மர்டர் கேசஸ் மட்டும். இதுதான் என்சிஆர்பியோட முழு ரிப்போர்ட். இதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுலயும் போய் கடந்த 5 வருடங்களாக அதிகமாயிடுச்சு. இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் இவங்க மறைச்சிருக்கிறாங்க. அதை கன்வீனியன்ட்டா பேசவே மாட்டாங்க. இதே என்சிஆர் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியஸ் கிரைம்ஸ் அதிகமா நடக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன தெரியுமா? முதல் 5 இடங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்ன தெரியுமா? உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான். இது எல்லாமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள். 6 மாசம் தான் ஆச்சு பீகார் தேர்தல் முடிஞ்சு இவங்க ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ள 2 சீரியஸ் கிரைம்ஸ், நாட்டையே உலுக்கி போட்ட சீரியஸ் கிரைம்ஸ். நேத்து இந்த வீடியோ வைரல் ஆச்சு. இதற்கு முந்தின வாரம் தான் நீங்க பாத்தீங்கன்னா பீகார் சரண் டிஸ்ட்ரிக்ட்ல 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்தை, கடைக்கு போன ஒரு குழந்தைய அதே ஊரை சேர்ந்த 5 ஆண்கள் கடத்திக்கிட்டு போய் ஒரு பாத்ரூம்ல வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம உயிரோட இருந்த குழந்தைய பக்கத்துல இருக்கிற கிணத்துல தூக்கி போட்டுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் உயிருக்கு போராடி அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் தயங்குது. குற்றவாளிகளை கைது பண்ண தயங்குறாங்க.
அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கிராமமும் உட்கார்ந்து போராடினதுக்கு அப்புறம் தான் குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சங்கி கூட்டம் தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடந்ததுன்னா, உடனே என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க தெரியுமா? இப்ப இந்த விஷயத்துல கூட, பீகார் விஷயத்துல கூட எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. மணிப்பூர்ல நடந்தபோது நீங்க சீரியஸா ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, பீகார்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? மணிப்பூர் சம்பவத்துடைய அவுட்கம் என்னன்னு தெரியுமா? வெளிப்படையாக வீடியோ வந்தது. ஆனா கிட்டத்தட்ட 45 நாளைக்கு மேல நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், எதுல நம்ம குஷ்பு அக்கா அதுல மெம்பர் வேற. அக்காவுக்கு உட்கார்ந்து ரீல்ஸ் போடுறதுக்கு டைம் இருந்ததே தவிர, இந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 45 நாளா நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. மணிப்பூருடைய பாஜக முதலமைச்சர் பிரேன் சிங் இந்த வீடியோ வெளியில வந்து பரபரப்பானோன்னு என்ன சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தூக்கிட்டு வரீங்களா? இந்த மாதிரி எத்தனையோ தான் நடக்குது அப்படின்னு அலட்சியமா பேசினாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படிதான் பேசுறாரா? மணிப்பூர்ல நடந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட 2 பெண்கள்ல ஒருத்தர் லாஸ்ட் மந்த் இறந்தே போயிட்டாங்க. அந்த சம்பவத்தினால உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, அதற்கு மருத்துவம் எடுத்து, சிகிச்சை எடுத்து, அது பலன் இல்லாம சம்பந்தப்பட்டவங்களை இவங்க தண்டிக்கவும் இல்ல, நியாயமும் கிடைக்கல அப்படிங்கிற மன உளைச்சல்ல அந்த குழந்தை இறந்தே போச்சு. ஆனா இவங்களுக்கு என்ன? சர்வசாதாரணமா கடந்து வந்துருவாங்க. இப்ப இந்த பீகார் விஷயத்திலயும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புனா, இந்த சங்கி கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ங்க. தனிப்பட்ட முறையில நடந்த ஒரு குற்றத்தை வந்து வச்சு எப்படி ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கும் சரியில்லைன்னு நீங்க பேசலாம்? கரெக்டான ஆர்குமெண்ட், வேலிடான ஆர்குமெண்ட். ஆனா அது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் இல்லையா? பீகார்ல நடந்தா மட்டும் அது ஐசோலேட்டட் கிரைம். ஆனா தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும் ஐயோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் சரியில்லை, அவருக்கு சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் பண்ண தெரியல, சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, மாநிலமே சீர்கெட்டு போச்சு. இத சங்கி கூட்டம் சொல்றதுல பெரிய அதிசயம் இல்ல. ஆனா அவங்களோட சேர்ந்து இந்த அடிமை கூட்டமும் சொல்லுது பாத்தீங்களா? அதுதான் இருக்கிறதுலயே உச்சபட்ச வேதனை. ஏன்னா நீங்களும் கிட்டத்தட்ட 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறீங்க. எங்களை போன்றவர்கள் எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசியிருக்கோம். எல்லா ஆட்சிகளையும் ஆதரவா பேசியிருக்கோம். சட்டம் ஒழுங்க பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது பெட்டரா தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இந்த மாதிரி பரபரப்பான குற்றங்கள் நடந்திருக்கு. திமுகவுக்கு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்னா, அதிமுகவுக்கு ஒரு திருநெல்வேலி காசி, ஒரு பொள்ளாச்சி. ஆனா இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க மீது இங்க நடவடிக்கை எடுக்கப்படுது. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல கிட்டத்தட்ட 4 மாசத்துல வழக்க விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல இப்போ நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில 150 நாள் விசாரிச்ச குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணீங்க? பொள்ளாச்சி வழக்குல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு எதிர்க்கட்சிகள் எத்தனை போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது? எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம் காரணமா தான் சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணீங்க. விசாரணை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம். போன வாரம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ்ல இன்னைக்கு வருது. இன்னைக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளோட சேர்ந்து பொதுமக்களும் வீதியில் நின்னு போராடினதுனால தான் ஜெயராஜுக்கும் பெனிக்ஸுக்கும் நீதி கிடைச்சது. இழுத்து அடிச்சீங்களே பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்க. எத்தனை வருஷம் இழுத்து அடிச்சீங்க? பாஜக எத்தனை வருஷம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் கிரவுண்ட்ல நின்னு பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடி இன்னைக்கு நியாயம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல வந்து நின்னுகிட்டு இந்த சங்கிகள் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சிருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க வீராவேசமா பேசக்கூடிய சங்கிகள் யாராவது ஒருத்தர் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்படிப்பட்ட சீரியஸ் கிரைம்ஸ் நடக்குதே, ஏதாவது ஒரு கண்டனத்தையாவது, குறைஞ்சபட்ச ஒரு கண்டனத்தையாவது பதிவு பண்ணிருக்கீங்களா? நாங்க பண்றோம். திமுக கூட்டணி கட்சிக்கு ஆதரவாக நாங்க பேசினாலும், இந்த அரசாங்கத்தோடைய எத்தனையோ நல்ல விஷயங்களை பாராட்டி பேசினாலும் விமர்சனம் வரும்போது அதையும் தயங்காம நாங்க வைக்கிறோம். ஏன்னா ஒரு நல்ல அரசு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் நியாயமான விமர்சனங்கள். சட்ட ஒழுங்குல குறைபாடுகள் இருக்கா? ஆமா இருக்கு. சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியிருக்கு. அது நான் பல காணொளிகளை பேசிட்டேன். அதை இன்னமும் இங்க விரிவா நான் பேச விரும்பல. ஆனா ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட வச்சு இங்க மட்டும் தமிழ்நாட்டுல மட்டும் சட்டம் ஒழுங்கே சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு பேச தெரிஞ்ச உங்களுக்கு, இதே நீங்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல நடக்கும் பொழுது ஏன் அப்படியே பூசி மொழிகி இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தானே, இதை வச்சு எதுக்கு மாநில முதலமைச்சரை வந்து குற்றம் சொல்றீங்க?
இத வச்சு ஏன் பாலிடிக்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு பேச தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும் ஏன் அதை பொலிட்டிசைஸ் பண்றீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் மக்களை இமோஷனலா ட்ரிகர் பண்ணணும், அது மூலமா ஓட்டு அறுவடை பண்ணணும். மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த கிளறி அவங்களோட எமோஷன்ஸ தூண்டி அவங்கள உணர்ச்சி வசப்பட வச்சு சிந்திக்க முடியாம செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களை போன்ற அயோக்கியர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதத்தானே முயற்சி பண்றீங்க. அப்படி உண்மையிலேயே உங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருந்ததுன்னா உங்க கட்சி மாநில துணைத் தலைவர் மீது உங்க கட்சியை சேர்ந்த பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த சங்கி கருநாகராஜனை கண்டிச்சு ஒரு பதிவு போட்டாங்களா பாத்தீங்களா? மாறாக இன்னும் கேண்டிடேட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல. இவங்களுடைய எஸ்டிடி வரலாறு தான் நம்ம பார்த்திருக்கோமே. இந்த மாதிரி ரேபிஸ்ட், பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய இப்படி போன்ற நபர்களுக்கு சீட்டு கொடுத்து அழகு பாக்குற கட்சி தானே. கருநாகராஜனுக்கு கண்டெஸ்ட் பண்றதுக்கு சீட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஆதரிச்சு தேர்தல்ல ஓட்டு கேட்ட கூட்டம் தானே இந்த கூட்டம். கர்நாடகாவை சேர்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா 3000க்கும் மேற்பட்ட வீடியோஸ். இது தெரிஞ்சும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு மேடையில ஏறி அவர் கைய பிடிச்சிட்டு மோடி சொன்னாரு, இவருக்கு ஓட்டு போடுறது எனக்கு ஓட்டு போடுற மாதிரின்னு. இந்த கூட்டம்லாம் சட்டம் ஒழுங்கு, பெண்களின் பாதுகாப்பு பத்தி பேச வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே கோபம் வருது. அதனாலதான் இது போன்ற விஷயங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்தா அதை ஹைலைட் பண்ணி நம்ம காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தினம் தினம் நடக்குது. அதுல ஏதோ 1, 2 தான் அத்தி பூத்தா மாதிரி சோசியல் மீடியால வந்து வைரல் ஆறுது. அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. மீடியா வெளிச்சத்துக்கு, ஊடக வெளிச்சத்துக்கு வராம போகக்கூடிய கேசஸ் எத்தனையோ இருக்கு. ஏதாவது ஒரு கோதி மீடியா பேசுதா? தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தா டெல்லியில அர்னாப் கோஸ்வாமி அதை பத்தி 1 மணி நேரம் டிபேட் பண்றான். ஆனா பீகார்ல, மத்திய பிரதேஷ்ல, மகாராஷ்டிராவில நடந்தா நவத்வாரத்தைய பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டாச்சு, மீடியாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டாச்சு. ஆனா மத்தவங்களுக்கு எல்லாம் இவங்க என்னமோ ரொம்ப யோக்கியமா ஆட்சி பண்ற மாதிரி அட்வைஸ் பண்ண வந்திருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க மக்களே, இவங்களுக்கு டெவலப்மெண்ட் பத்தி பேச தகுதி கிடையாது. ஏன்னா கடந்த 12 வருஷத்துல இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டுக்கு நீ எதையுமே செஞ்சது கிடையாது. இவங்களுக்கு ஊழலை பத்தி பேசவும் தகுதி கிடையாது. ஏன்னா இவர்களை மாதிரி மிகப்பெரிய ஊழல்வாதிகளை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. 12 வருஷம் ஆட்சியில இருந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சியாக பாஜக இருக்கிறது. இவங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பத்தியோ, இல்ல பெண்களை மதிப்பதை பற்றியோ, இல்ல சட்டம் ஒழுங்க பத்தியோ பேசுறதுக்கு துளி கூட தகுதி கிடையாது. அதனாலதான் தொடர்ந்து மணிப்பூர்லயோ, பீகார்லயோ நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களை நாம சோசியல் மீடியால பதிவு செஞ்சு அதை ஹைலைட் பண்ணா இவங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. நாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நியூஸ் எல்லாம் வெளியில வராம பாத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முயற்சி பண்றோம். ஆனா இவங்க எல்லாம் கிளம்பி வந்து எந்த மூலையில எங்க எது நடந்தாலும் கொண்டு வந்து சோசியல் மீடியால பதிவு பண்ணிடுறாங்களே, நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்களே அப்படிங்கிற எரிச்சல். ஆனா நான் அதை தொடர்ந்து பண்ணுவேன். தமிழ்நாட்டுல நடந்தாலும் நான் பண்ணுவேன். இந்தியாவுல எந்த மூலையில நடந்தாலும் நான் பண்ணுவேன். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய சகோதரிகளும் என் சகோதரிகள் தான். இங்க தமிழ்நாட்டு சகோதரிகளுக்கு எப்படி நியாயம் கேட்கிறேனோ அதே மாதிரி நாட்டுடைய மூல முடுக்கல எங்க எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் நான் கேட்பேன். அதுதான் உண்மையான பெண்ணியம். நீங்க கேட்பீங்களா? நன்றி, வணக்கம்.